இங்க பாரு, அப்படியே பராக்க பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு இருக்காத. அந்த புள்ள பக்கத்துல இருந்து என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்க. எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி கீடி போயிருச்சுன்னு வையி, பெத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஆ சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு புள்ளையவே ஒழுங்கா பார்க்க தெரியாது. ஆமாம், நான் பார்க்காம இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? இல்லைங்க, பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் அந்த போனுக்குன்னு எல்லாம் இருந்துச்சுன்னு வையி, அதெல்லாம் எடுத்து மறைச்சு வையி. நம்ம இல்லாத நேரத்தில் போன எதுவும் எடுத்து அந்த பையனுக்கு போனை போட்டு வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லி பண்ணாலும் பண்ணுங்க, ஒன்றும் சொல்ல முடியாது இந்த காலத்தில். ஆ சரிங்க. அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வையி, இந்த வயசுல இதெல்லாம் வர வைக்கக்கூடாது, இதெல்லாம் தப்புமா அப்படி இப்படின்னு சொல்லு. வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும். ம், வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்குமா? ம். 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா பணம் இல்லைன்னொன்னையும் என்னை எங்கள் வீட்டுக்கு துரத்தி அது காசை கொண்டு வந்தால் தான் உன்னை வச்சு வாழ்வேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பேச்சை பார்த்தியா? நல்லா இருக்குமா நல்லா. அடியே, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா இல்லையா? ஆ சொல்லுங்கங்க. உங்க வீட்டில் போனை போட்டு சொல்லிடு, அந்த பிள்ளை இங்கே தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு சொல்லலைன்னு, அப்புறம் ஏன் சொல்லலை வைக்கலன்னு அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆ சரிங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்க. அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் உன்னை தொலைச்சி கட்டி போடுவேன் சொல்லிவிட்டேன். சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க. பார்த்துக்காம எங்கே போகிறேன்? ஆ சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். நேரத்துக்கு சாப்பாடை போட்டு கொடுத்து பாத்துக்க. சாப்பாட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும். பரவாயில்ல சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணு. ஆ சரிங்க. சரி, போயிட்டு வரேன். ஃபோன் பண்றேன், எது வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வர வரும்போது. அப்பா ஒரு வழியாக போயிட்டாரு. சும்மா நொய்யின்னு அதை பண்ணி இதை பண்ணு அதை பண்ணி இதை பண்ணு. நான் என்ன சின்ன பப்பாவா? எனக்கு என்ன அது கூடவா தெரியாது? எப்பா பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ணு அதை பண்ணி இதை பண்ணுன்னு நொய்யின்னு உயிர் எடுக்கிறான்ப்பா. எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான்னு தான் இருக்கும். இங்கே நிறுத்திருப்பா. என்னடா ஆட்டோ வருதுன்னு பார்த்தேன் நம்ம ஊருக்குள்ள. இவங்க தான் வராங்களா? சரி. இந்தாப்பா. சரிங்கண்ணே. வாங்கய்யா வாங்க. என்ன போயிட்டு ஒரே தான் இருந்துக்கிட்டீங்க? புள்ள என்ன விட்டுட்டு வந்தாச்சா? ஆமாக்கா, மச்சான் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. சரி, இப்ப எப்படி இருக்கா? ஒரே அழுகதான். வாரம்மா நான் வாரம்மா, இனிமே ஒழுங்கா இருக்கேம்மா, எந்த தப்பு நான் பண்ண மாட்டேம்மான்னு ஒரே அழுக. என்ன பண்றது, இந்த மனுஷன் தான் கேட்கவே இல்லை. இனிமே ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றாக்கா, இருக்கட்டும் காணா விட்டுட்டே வரணும் அப்படின்னு ஒரே வம்படியே விட்டுவிட்டு வந்தாரு. பாரு, உன் பிள்ளைய அன்னைக்கே நான் மிரட்டி வச்சேன் தெரியுமா? அப்பயே பேச்ச கேட்காதவ இப்பதான் பேச்ச கேட்கறாளா? இல்லங்க, அப்ப ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டா. இப்பயும் அப்படியேவா இருப்பா? சொல்லுங்க பாப்போம். பாரு, ஒரு வார்த்தை தான் ஒருத்தருக்கு சொல்ல முடியும். சும்மா நீ இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குடிகாரனை மட்டும் கல்யாணம் பண்ணான்னு வையி, காலம் முழுக்க உன் பிள்ளைக்கு சீரழிவு தான். ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது. அவன் ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான். போதாத வரைக்கும் அவங்க ஆத்தாவோட பிக்கல் புடுங்கல். அவங்க அப்பனெல்லாம் அந்த வீட்டுல மதிக்கவே மாட்டாங்க. அப்படின்னும் போது அந்த வீட்டுல போய் வாக்கப்பட்டு உன் பிள்ளை எப்படி நான் நிம்மதியா இருப்பா? சொல்லு பாப்போம். அதுக்குன்னு இல்லங்க, நம்ம புள்ள ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டா மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, பட்டாதான் புரியும். அதுக்காக நம்ம பிள்ளை கஷ்டப்படட்டும்னு விட்டுட்டு இருக்க முடியாது. நாங்க வேலைக்கு வேற போகணும். போய் துணியை மாத்தி நான் கிளம்புறேன். போய் சோறு குழம்பாக்கு போ. என்ன இப்படி பேசிட்டு போற? அப்படி இப்படியே பேசுறாரு. பதவி வரைக்கும் என்னையும் வார்த்தையால கிழிக்கிறாரு. அந்த பிள்ளை பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எப்ப பார்த்தாலும் நீ அடுத்த வீட்டுல புறணி உட்காந்துக்கிட்டு பேச வந்தாந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி பிள்ளைய பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா? அப்படி இப்படின்னு ஒரே ஆட்டம். நமக்கு என்னக்கா தெரியும் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி பண்ணுமுன்னு? எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க நினைச்சு நம்ம விடுறதுதான். என்னம்மா பண்றது, காலமே கெட்டு போய் கிடக்குது. அந்த பையன் இந்த பக்கம் வந்தானா? அன்னைக்கு ஏதோ அந்த சைடு இந்த சைடு நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா உங்க வீட்டையே. அப்புறம் நானும் எதுவும் கண்டுக்கல. அடி வெளுக்க வேண்டியதானே? இல்லம்மா, அவன் மேல கைய வச்சா அவன் ஆட்டாக்கறி சண்டைக்கு வந்துருவாளே, அது வேற ஒண்ணு. நான் எங்கேயோ பாக்குறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் மாத்தி பேசிவிட்டானா என்ன பண்றது? அதனாலதான் நான் எதுவும் பண்ணல. இந்த பிள்ளைங்கனால பாருங்கக்கா நிம்மதியே இல்ல. மனசுவே பிள்ளைங்களை பெற்று அதுங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் வைக்கணும்ன்ற கவலை போய் இப்ப எந்த நேரத்துல எவன் வந்து கூட்டிக்கிட்டு ஓடுவான்ற நினைச்சுதான் பயமா இருக்கு. அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. சரி கவலைப்படாத. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தோணை, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் தோணை.
கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ நல்லபடியா போ. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். படிப்பு கெட்டு போச்சேக்கா, அதாக்கா நினைச்ச கஷ்டமா இருக்கு. அதுவும் நான் கேட்டேன், இந்த கடைசி செம்மு எக்ஸாம் எழுதலைன்னா அப்புறம் என்ன டிகிரி வாங்க முடியாதான்னு கேட்டேன். அப்புறம் அது அரியரில் போட்டு மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு. அப்படியாக்கா, சரி சரி. அது எதுவும் ரிசல்ட் வருமாம்ல, வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் கொடுத்து அதுக்கப்புறம் எழுத வைப்பாங்களாம்மா. அதில் வேணா அப்ளை பண்ணி எழுத வச்சுக்க. என்னப்பா? சரிக்கா, நான் தான் படிப்பு போச்சேன்னு எனக்கு கவலையே ஆயிப்போச்சு. அதெல்லாம் நீ கவலையே படாத, உன் புள்ள படிச்சு டிகிரி வாங்குவான். இப்போ போய் விட்டுட்டு வந்திருக்கல்ல, அதுலயே அவளுக்கு தெரியும். சரிக்கா, சரி நான் வரேன். ஆ சரிம்மா, போ. ஏய், வெளியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தென்னைய வச்ச இளநீர் புள்ளைய பெத்தா கண்ணீர்ன்றதா சரியா இருக்கு போ. இன்னது காவி அங்கே இருந்திருந்தா காசு இல்லைன்னு கேட்கும்போதெல்லாம் கொடுத்துருப்பா. இப்போ வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது. 3 நாளாக ஒரே துணியை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே கசன்னு கிடக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் அந்த ஆள் எப்படி வீட்டில் இருக்க மாட்டான், வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா நம்ம நேரத்துக்கு அந்த ஆள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே கிடக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? கட்டிங்கு போடலன்னா கையெல்லாம் கட நடுங்குதே. எவனாவது இழுச்சவன் சிக்குனா பரவாயில்ல, எவனும் சிக்க மாட்டேங்கிறானுங்களே. இந்தா அங்கிட்டு போகிறான் பாரு. ஓய் ஓய், ஏ மச்சி, என்ன நொன்னானு இங்கே வா. அடே வாடா, ஓவரா பிகு பண்ணி எடுத்துறீங்கம்மா. ஏற்கனவே தொண்டை காப்பி போய் நானே படாத பாடுபட்டுட்டேன். மறுபடியும் உன் கூட சேர்ந்து உயிர் இழக்க முடியாது சாமி, என்ன ஆள விட்டு. இந்த சீனு தானே ஆவாதுன்றது. இங்கே வா. உன் கூட சேரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா. இனிமே தான் நான் ஒழுங்கா பொறுப்போட இருந்து வீட்டுல வேலை வெட்டி பார்க்கணும்னு இருக்கேன். ஏன்டா என்னை கூப்பிட்ட? ஒரு கட்டிங் போடலான்னு பார்த்தேன். சரி, நீ தான் ரொம்ப பிகு பண்ற, சரி கிளம்பு. கட்டிங்கா? ஆமா மச்சி, கட்டிங்கு ஏ கவலை போச்சு மச்சி. உனக்கு வேணுமுன்னா எங்க கூட வந்து குடிச்சிட்டு போ மச்சி. டேய், இப்பெல்லாம் பண்ணாதடா. நானே ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி மச்சி, நீ தான் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிற. சரி போ 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 போ. சே, பார்ட்னர் யாரும் இல்லை பக்கத்தில். சரி, நம்மளே தான் குடிக்கணும்னு இருக்கு போல இருக்கு. சரி நீ போ, ஏன் வெயிட் பண்ற? என்ன போறான்? அப்படி வாடி மாப்பிள்ள, வா 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 வா. இவரு குடிச்சோன்னே நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆமா மச்சி. அது சரி, காவியா எங்கடா இருக்கா? டேய், உனக்கு தெரியாம இருக்குமா? உன் எதிர்த்த வீடு வேற. சொல்லுடா. ஏய் சொல்லு மச்சி, காவியா எங்க இருக்கான்னு. அவ வீடு வேற பூட்டியே கிடக்குது. எங்க இருக்கா என்னன்னு வேற தெரிய மாட்டேங்குது. சொல்லுடா. அதெல்லாம் ஒன்னும் உரிக்க மாட்டாங்க, என்கிட்ட சொல்லு. நான் என்ன எல்லாத்திட்டையுமா போய் சொல்ல போறேன்? எந்த ஊருடா? ஓஹோஹோ, அப்படியா? சரி 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 சரி. அட என்ன மச்சி, நான் அடிச்சு கேட்டா கூட நீ தான் சொல்ல மாட்டேன்டா. காசு கூட வாங்கி தரேன். பின்ன நீ காசுக்கு போட்டு வாங்கி கொடுப்பியா? 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுவோமா? எப்படி? என்ன மச்சி, வாங்கி தரியா? ஏ மச்சான், டே மச்சான். காவியா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. காவியா இருக்க இடத்துக்கு போகணும்னா எப்படியும் டிக்கெட்டுக்கு வேற காசு வேணும். லேடிஸாக இருந்தால் கூட ஃப்ரீயாக போயிடலாம். ஜென்ஸாக வேற போயிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது?
சரி அங்கே போனால் எப்படியும் காவியாக்கிட்ட அதை இதுன்னு பேசணும்னா காசு தரும். அதுக்கப்புறம் நமக்கு கை செலவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏற்பாடு பண்ணுவோம். டேய், தியா, தியா, தியா. அடியே செல்லப்புள்ள, என்ன பண்றீங்க? விளையாடுறீங்களா? அம்மா சூப்பு தான் விளையாடுமா. விளையாடுமா. விளையாடுவோம் விளையாடுங்க சரியா? காவியா காவியா எந்திரி காவியா, சாப்பிடுவேன். எனக்கு வேணாத்த. இவர் வேணாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்திரி, மணி ஆயிப்போச்சு. காலையிலையும் சாப்பிடல, மணி ஆயிடுத்து. உங்க வீட்டில் வேற என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. எந்திரி எந்திரி எந்திரி. வேணாங்கத்த, எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம். இங்கே பாரு, எந்திரிம்மா. வேண்டாம் எனக்கு. என்ன அப்பா அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காத சரியா? நாளை பின்ன நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. என்னத்த இங்கே பாரு, அலறதால இப்போ ஏதாவது ஒன்று மாறப்போகுதா சொல்லு பார்ப்போம். தப்பு உன் மேலே இருக்குது. தப்பு உன் மேலே வச்சுக்கிட்டு நீ இப்படி அழுத அப்படி இல்லைங்கத்த, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிதாம்மா இருக்கும். அப்படி தான் இருக்கும். நீ தப்பு பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஆசை பாசம் கனவெல்லாம் இருக்கும்ல. பிள்ளைய படிக்க வைக்கணும், வேலை வெட்டிக்கு அனுப்பணும், வைக்கணும்னு. தப்பு பண்ணது நீ. அவங்கள குறை சொல்லி என்ன பண்ணுறது? அவங்க உன் மேலே பயத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லைங்கத்த, நான் விடுன்னு சொன்னால் விட்டுருப்பேன். இல்லத்த, விடுன்னு சொல்லாமையா இருந்தாங்க உங்ககிட்ட? எல்லாம் சொல்ல தானே செஞ்சாங்க. அதையும் மீறி நீ போனதுக்கு என்ன பண்ணுறது? எங்கத்த வாசு நல்லவன் தான். என்கிட்ட அப்படிலாம் இல்லைன்னு சொன்னான், அதனால தான் பேசினேன். முதல்ல எந்திரி நீயே. இந்த வயசில் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வர்றது சகஜம்தான். அதெல்லாம் யாருக்கும் வராமலாம் இல்லை சரியா? எனக்கு வந்திருக்கு, ஏன் உங்கள் மாமனுக்கு வந்திருக்கு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு சிலர் அதில் ஜெயிச்சிட்றாங்க, ஒரு சிலர் சரி நல்லா இருந்துட்டு போட்டுன்னு அதை விட்டுட்டு அப்படியே அதை கடந்து தனக்காக வீட்டில் வச்சு அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீயும் அப்படியே மறந்துட்டு உன் பொழப்பு என்னன்னு பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பேச்ச மீறி நீ போய் பேசுனது தப்பு தான். அதுவும் இல்லாமல் இந்த வயசில் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வர்றது சகஜமா? அது எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க முடியாத வயசு இது. இந்த வயசில் வர காதல்னால் வெறும் தங்க கட்டி மாதிரி தான். நம்ம தங்க கட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காலத்துக்கும் படிக்காமல் அந்த தங்கம் போதுன்னு நிறுத்திட்டோன்னு வையி, நமக்கு கிடைக்க வேண்டிய வைரக்கலை விட்டுருவோம்மா. அதுவும் இல்லாமல் அந்த பையன் வேற குடிகாரன். அவங்க அம்மா சரியான மோசம். வாயை திறந்து அந்த பேச்சு பேசுவா. அப்படின்னும் போது அந்த குடும்பத்துலலாம் போய் நீ வாழ முடியுமா? இன்னைக்கு பாத்தியா, இந்த காதல்ன்றனால இன்னைக்கு உன் படிப்பு போச்சா? இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ டிகிரி வாங்கியிருந்துருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். உன் வாழ்க்கையை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இதனால் பார், எல்லாத்தையும் இழந்து நிற்கிற. இல்லைங்கத்த, நான் உருப்படியாக இருக்கேன், இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு வீட்டில் சொன்னேன். ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க? ஒரு தடவை நம்பிக்கை போயிடுச்சுனாலே மறுபடியும் அவங்க மேலே நம்பிக்கை வளர்க்க முடியாதுமா. உன்னை பெற்று வளர்க்க அவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்நேரத்துக்கு என் பிள்ளை அப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நாளைக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து உன் பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது உனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறது சரின்னு தோணும். உன் வழியிலேருந்து பார்க்கும்போது நீ பண்ணுறது சரின்னு தோணும். ஆனால் வருங்காலம்னு ஒன்று இருக்குது, புரியுதா? காலத்துக்கும் கண்ணீர் சிந்தி வாழ போறியா, இல்லை உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு இருக்க போறியா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. புரியாத வயசுமா, எது சரி எது தப்புன்னே புரியாத வயசு தான் இந்த வயசில். காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உன் மனசில் போட்டு பூட்டி வச்சுட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கணும். வாழ்க்கையில் நீ ஒரு இடத்துல சாதிச்சதுக்கப்புறம் அந்த காதல் உன் மனசில் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன்னு வையே, அது எதுவுமே இருக்காது. அப்படின்னும்போது நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உன் தப்பு தான். என்னையவே எடுத்துக்க. இந்த உமா என் ஃப்ரெண்டு, உனக்கே தெரியும், அவளை அந்த சாமியோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் போய் உதவி பண்ண பாவத்துக்கு கடைசியில் என்னை அடித்து எவ்வளோ சித்திரவதை பண்ணிவிட்டாங்க தெரியுமா? ஊரை விட்டே வந்துட்டேன். அந்த விஷயம்லாம் என் புருஷனுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு என்னைய வீட்டை விட்டு துரத்தி போடுவார். யாருக்கும் இந்த காதலுக்கும் துணை போகக்கூடாது, காதல் இதுக்கே போவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்கள் அப்பனுக்கு உடம்பு முடியல, அங்கே போய் இருந்து நம்மளால ஒன்றும் பார்க்க முடியல, வைக்க முடியல. அம்புட்டு வேதனையாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிற என்னைய?
கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்க. அவங்க மனசு இப்போ எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? பெற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்மளாலலாம் போய் சந்தோஷமால வாழ முடியாதுமா. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இரு, சரியா? உங்கள் அப்பா அம்மாவே உன்னை ஏற்றுப்பாங்க. சொல்கிறத கேளு, சரியா? இப்படி நீ சாப்பிடாம இருந்தால் மட்டும் எதுவும் மாறப்போகுதா? அவன் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தவனாக இருந்தா உங்ககிட்ட ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான். அவன் குடிச்சுப்புட்டும் உங்ககிட்ட குடிக்கலன்னு சொல்லி நடிக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய கைகாரனாக இருப்பான். இந்த காலத்தில் வர காதல்லாம் மாய பிம்பைமா. பொண்ணுங்களை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த யூஸ் பண்ண கப்பு மாதிரி தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே போயிடும். புரியுதா? சரிங்க அத்தை. இந்த உலகத்தில் பெற்றவங்களோட அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. அதே நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம தப்பு பண்ணாலும் அந்த பாசம் மட்டும் மாறவே மாறாது. ஆனால் நம்ம யாரையோ நம்பி போகிறோன்னு வையி, அவங்க இப்போ நம்மக்கிட்ட அன்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் அவங்களோட சந்தோஷம் நம்மக்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் நம்மளோட இது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விஷயத்த முதல்ல கற்றுக்க. சரிங்க அத்தை. சரின்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது, உன் மனசு சொல்லலை. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தா எல்லாம் கிடைச்சிருக்கும் அத்தை. சரி வீடு, அடுத்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் கூட எழுதுறதுக்கு உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். ஒழுங்கா இரு. சரிங்க அத்தை. சரி, பாப்பாவும் பசிக்குதுன்றா, நீயும் போய் கையை கழுவிட்டு வந்துடு, சரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. ஷப்பா, என்ன போ இந்த காலத்தில் இப்படி பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பெற்றவங்களோடவா மற்றவங்களோட அன்பு நமக்கு பெருசாக போயிடுது.